வந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான வந்து மளிகை பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறோம். மாச கடைசின்றதுனால எல்லாமே வந்து சப்செட்டா காலி ஆயிடுச்சு. அதனால போய் மிளகாத்தூள் அரைச்சி வந்து 3 மாசத்துக்கு முன்னே அரைச்ச நம்ம மிளகாத்தூள் சப்செட் ஆகி போச்சு. ஆச்சி மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்கிறோம், அது ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகல. மிளகாத்தூள் தான் அரைக்க போறோம் மெயினான இது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இல்லை 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் மிளகாத்தூள் காலி ஆச்சுன்னா போய் உடனே போய் அரைச்சுன்னு வந்துடுவோம். இல்லைனா வந்து இந்த கடையில் வாங்கி வைக்கிறதுல எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால வந்து நேற்று காலி ஆச்சு, இன்னைக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் மிளகாத்தூள் அரைச்சுன்னு வேற எதனா இது பண்ணு, அப்படியே அம்மா எதனா வாங்கி தருவாங்க, சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலாம். பண்றாங்கம்மா வாங்கி தரேன் சொல்லி வாங்கி தரணுமாம்மா மிளகாத்தூள். அம்மா அந்த மல்லிகை ஜாமா கொஞ்சம் வாங்கி வர வேண்டியதான். உன்னோட சமயம் குறைக்குதான் நான் வரேன், அப்ப நீ எனக்கு வாங்கி தரது இல்ல. நான் அப்படியே 2 கை தூக்கி தலைமையில வச்சுன்னு சமயம் குறைக்க நீ வர. நீ இப்ப வர பார்த்து 2 கட்டப்பை எடுத்துன்னு வருவேன். அது ஒரு கட்டப்பை நான் வாங்கி வச்சு கட்டப்பை எடுத்தாலும் எதிர்பார்க்காதமா, ஒரு கட்டமையில பாதி எடுத்துன்னு வருவோம். அதான் சரி, அந்த பாதி கட்டப்பை நான் வாங்கி வச்சுன்னு வருவேன்ல, அப்போ உன்னோட சம குறையும் தானே. சரிம்மா, என் கூட நல்லா ஜாலியா பேசிக்கலாம், வரேன்னு சொல்லு. உனக்கு டைம் பாஸ் ஆகணும், தனியா போறேன்னு ஃபீல் ஆகக்கூடாது. ரொம்ப நாளா ஆகுது நம்ம விழுப்புரத்து பக்கம் போல, திருநெல்வேலூர் பக்கம் போல. சரி, நம்ம திருநெல்வேலூர் பக்கம் தான் போய் வரலாம்னு போய் கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிளகாத்தூள் அரைக்க போனா அவங்க ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம வாங்கின மல்லி மிளகா எல்லாத்தையுமே ஒரு தேவையான பொருள்லாம் சேர்த்து கொடுத்தா அவங்க அரைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா மல்லி எவ்வளவு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 கிலோ மல்லி 1/2 கிலோ மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக மிளகாத்தூள் ஆச்சு நாங்கள் பஸ்ஸில் வந்துருக்குறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் காசு கொஞ்சமாக எடுத்து போனேன் மளிகை ஜாமான்னு பார்த்தா பஸ்ஸுக்கு மிளகாத்தூள் தான் 800 ரூபா ஆயிடுச்சு. அதெல்லாம் மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கி வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மாவும் போய் மிளகாத்தூள்லாம் அரைச்சிட்டு நாங்கள் அங்கே என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதாம் மில்க் ஒன்று குடித்தோம். அப்புறம் வந்து அம்மாட்ட நான் இங்கேருந்து போகிறத கேட்டுனே இருந்தேன், அம்மா பிரியாணி வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு. அம்மாவும் சரி புள்ள இவ்வளோ தூரம் வந்து சரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன்னு ஒரு வாட்டி கூட சொல்லலை. நான் வாங்கி தரேன் வாமா, மிளகாத்தூள் அரைச்சிட்டு பிறகு நம்ம போய் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்டும் போய் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு சரணியா வேற பார்த்து வந்து எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிடுவாங்க, இல்லைன்னா நான் ஆடே ஓட்டிமா மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்ன ஒரு ஹைலைட் தான், சரணியாவை ஆடு போட்டு விட்டுட்டு நாங்கள் திருநெல்வேலி போனதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் சரணியா நாங்கள் போய் மிளகாத்தூள் அரைச்சினோம். நீ ஆடு ஓட்டிமா, இல்லை எனக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அந்த மாதிரி சொன்னேன், காலேஜ் இருக்கு சொல்லிட்டு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையாச்சா காலேஜ்னு சொல்லிட்டு தப்பிச்சும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆடு மேய்க்க விட்டுட்டு ஆடு ஓட்டிமா பார்த்து நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். அப்போ சரணியாவை பார்த்தோன்னே பாவமா புள்ள மூஞ்சி பார்த்து டாட்டா சொல்லி அனுப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி கேட்டுச்சே சொல்லிட்டு சரணியாக வந்து நாங்கள் சிக்கன் ரைஸ் வாங்கினோம். வீட்டில் யார் என்னென்ன சொல்லி அனுப்பினோம் அதெல்லாம் வாங்கிக்கணும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கின்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காய்கறி கொஞ்சம் வாங்கி மிளகாத்தூள் அரைச்சிக்கணும். வீட்டுக்கு கடுகு இதெல்லாம் மாதம் கடைசின்றதுனால காலி ஆயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் திட்டமாக வாங்கிக்கின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்பயே எல்லா பொருளும் வாங்க பார்த்து வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நியூ இயர் கிட்ட இருக்குன்றதுனால அங்கே வந்து கூட்டனால ஜேன்னு இருந்ததுனால வீடியோவே உண்மையாலுமே எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி வீட்டில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் வீட்லேயும் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து நடந்துன்னு வந்தது. இது சீக்கிரத்துக்கு வாங்கி அந்த சிக்கன் ரைஸ்ல இங்கதான் போச்சுன்னு தெரியல, எல்லாமே ஷீரோ வெளியில தான் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நாங்கள் வந்த உடனே பின்னாடியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டப்போய் நாங்கள் தூக்கின வரும் பின்னாடி ஒரு வாசம் புஷ்னே வந்துட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணலாம். இப்போ போயிட்டு டாட்டா பாய்.